அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில் என்ன பேசினார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரம். வணக்கம். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதற்கு பிறகாக அவர் டெல்லி சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் டெல்லி சென்ற நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் சந்தித்து நேற்றைய தினம் அவர் ஆலோசித்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026 காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் எனவும் வருங்காலத்தில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்தில் அதிக அளவு பயணங்களை மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் பிரதமர் மோடி நயினார் நாகேந்திரனிடம் கூறியதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. அதே வேளையில தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் நயினார் நாகேந்திரனிடம் பிரதமர் மோடி ஆலோசித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது கூட அதிமுக இணைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், குறிப்பாக டிடிவி தினகரன் கூட்டணியில இடம்பெற உள்ள நிலையில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் எளிதில் வெற்றி பெறலாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின்பாகவும் முதல் முறையாக பாஜகவுடைய மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பு குறித்து பேசியது மிக முக்கியத்துவம் வந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா சந்தித்து பேசிய நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.